ஓம் சாந்தி. என்னப்பா சிவபாபா அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சக்தியை கொடுப்பார். இங்கு பேசப்போகிற தலைப்பு வீட்டில் மனைவிகளை மீறி குழந்தைகளை மீறி குடிக்கிறவங்களுக்கு எத்தனை குடியை கெடுக்கும் அப்படின்னு கவர்மெண்ட்டே போட்டுக்கு. அதை பார்த்துட்டே குடிக்கிறவங்க எல்லாருமே முட்டாள்தான். நான் சொல்கிறது எல்லாருமே முட்டாள்தான். ஏன்னா கவர்மெண்ட்டே சொல்லி கொடுக்குது, உங்களுடைய குடியவே கெடுக்கும்னு சொல்லுது, அதில் போட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒன்றை தொட்டு அதை குடித்ததுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? நான் வயிறேன் திட்டுன்றதை அண்ணாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, தம்பி தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி, என்னை மன்னிச்சிருங்க, உங்களை நான் திட்டலை. எல்லாம் அந்த சிவத்தம்பி உங்களுக்கு சொல்ல வைக்கிறார். திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. புத்தி தடுமாற நேரம் யோசிக்கணும். கடைக்கு போகிறதுக்கு முதையே யோசிங்க. இதனால் வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள். இன்றைக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வரேன், அவ்வளோ பேருமே குடிச்சு கீழே விழுந்தவங்க தான். அவ்வளோ பெரிய குழந்தைகளும் அவங்க மனைவிகளும் எத்தனையோ பேர் இறந்து தூக்கிட்டு போகிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கையில் கண்ணீர் தான் வருது. அவங்க குடும்பமெல்லாம் பாவம் இல்லையா? அப்போ அந்த செயலுக்கு நீங்கள் தானே ஆகுறீங்க. அடுத்த ஜென்மம்னு ஒன்று எடுத்து வந்து இதை திருத்துறதுக்கே உங்களால் பல காலம் ஆயிரும். இப்போ தெரிஞ்சால் திருத்திக்கங்க. உங்களுடைய தவறுன்ற பிரம்மாவுடைய புக்கில் அழிக்கப்படும். இப்போ திருத்திட்டிங்கன்னா அந்த பிரம்மாவின் புக்கில் அழிக்கப்படும். யம தர்மராஜா உங்களுக்கு குறைச்சி தண்டனை கொடுப்பார். நான் இல்லை, எத்தனையோ பேர் இப்படி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஆனால் சிவத்தந்தையே வந்து உங்களுக்கு சொல்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. நான் சொல்ல கிடையாது, அவர் இந்த ஆத்மா மூலம் சொல்ல வைக்கிறார். பாவங்க, உங்கள் மனைவி உங்கள் மக்கள் எல்லாமே பாவங்க. உங்கள் சுற்றி இருக்க அனைவருமே நீங்கள் குடிச்சு கத்துறதுல, கதவை உடைக்கிறதுல, சட்டிபானையை தூக்கி போடுறதுல நிறையா பேர் குடிச்சிட்டு போய் படுத்துருவீங்க. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லைன்னா வீட்டில் வந்து அமைதியாக தூங்கிடுவாங்க. அவங்களால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் சண்டை போடுறீங்க பார்த்தீங்களா வீட்டில், அக்கம் பக்கம் சுற்றி இருக்கவங்கெல்லாம் பாவம். எவ்வளோ நாள் உங்களை இதை தாங்கிட்டு இருப்பாங்க. அதனால உங்கள் மனைவி எப்படி வெக்கப்பட்டு இருப்பாங்க. ஐயோ, நம்ம குடிச்சிட்டு வராரே, எல்லாரும் சிரிக்க போகிறாங்களே, நம்ம பிள்ளைங்க ஒரு காலேஜ் போயில குடியாரனுடைய பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போயில உங்கள் அப்பையும் ஒரு குடியார பையன், அப்படித்தானே நீயும் வருவ அப்படின்னு ஸ்கூலில் திட்டுவாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு வேதனை, மனைவிக்கு வேதனை, பெத்த தாய் தப்பிருக்காங்க. பார்த்தா நம்ம பிள்ளை இப்படி போயிட்டானே, அவங்க உள்ள கறிக்கிட்டு வெளியில் சொல்ல மாட்டாப்புல இருப்பாங்க. ஏன்னா அவங்க எதுவும் தவறுன்னு சொன்னால் அவங்களையும் திட்டுவீங்க நீங்கள், அம்மா அப்பான்னு கூட பார்க்காம. அப்போ அவங்க கௌரவத்தையும் காப்பாற்ற மாட்டாப்புல, பிள்ளை இப்படி போகிறானேன்னு பார்த்து எவ்வளோ மனவேதனையில் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு என்னங்க சந்தோஷம் கிடைக்குது? வீட்டில் பிரச்சனை தான் வருது. அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உங்களால் முடியலையா? குடும்பத்தினுடைய தலைவன் ஆகிட்டீங்க. கல்யாணம் முடிச்சாச்சுன்னா குடும்பத்தில் நீங்கள் ஒரு குடும்பஸ்தன் ஆகிட்டீங்க. அப்பாவாண்டி இருக்கீங்க. அப்பா உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டாருன்னா அதோடு அவங்களுடைய கடமைகள் முடிஞ்சிச்சு. அப்போ உன் குடும்பத்தை பார்க்க நீங்கள் தாங்க கரெக்டாக இருக்கணும். இன்றைக்கெல்லாம் பார்த்தா ஆஸ்பத்திரியில் அவ்வளோ ஆக்சிடெண்ட்டு. அந்த ஆக்சிடெண்ட்டு பூரா யாருனால வர்றது? குடிச்சிட்டு உங்களுக்கே தெரியலை, எப்படி போகிறோன்றதே தெரியலை. அப்படி ஒரு குடியை எங்கே குடிக்கிறீங்க? அது ஒரு நாசமாக போன குடி.
அதில் என்ன கிடைக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு எனக்கு உடம்பு நல்லா வருது, இந்த வியாதியை குணப்படுத்துது, நான் இதை குடித்ததுனால என் மனைவி மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, என் வீட்டை சுற்றி எல்லா பேருமே நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு வார்த்தையாவது சொல்ல முடியாது. ஏன்னா அது தவறுன்னு தெரிஞ்சே நீங்கள் குடிக்கிறீங்க. இதை பார்க்குற எல்லா பேருமே தயவுசெய்து திருத்திக்கோங்க. உங்கள் மனைவியை பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை பாருங்கள், அவங்க எவ்வளோ அசிங்கப்படுறாங்க வெளியில். அந்த அசிங்கத்தை கொடுக்குறதும் யார்? நீங்கள் தான். தகப்பன்னா அறிவை கொடுக்கணும். தாய் பாசத்தை ஊட்டி வளர்ப்பா. அவள் சோறு ஊட்டையிலே அவளுடைய பாசம் எல்லாமே உடம்புல போகும். அதை மட்டும்தான் அவள் செய்ய முடியும். சம்பாரித்து கொடுக்குறது நீங்கள். ஆனால் உங்களுக்காக உலகத்தில் எல்லா பேருமே மனைவிகள் கூடையை தூக்கிட்டு அலைகிறாங்க. தெரு தெருவா வியாபாரம் விற்க போகிறாங்க, வீட்டு வேலைக்கு போகிறாங்க, நிறையா பல வேலைகளுக்கு போகிறாங்க. சொல்ல மாட்டாத அசிங்கமான வேலைகளுக்கெல்லாம் போகிறாங்க. எப்படி கக்கூஸ் கழுவ கூட போகிறாங்க. இதை விட அசிங்கம் என்னங்க? அந்த அளவுக்கு யாரால் வருது? நம்மளால் நம்ம மனைவி இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கங்க. அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா நீங்கள் என்றைக்குமே திருந்த மாட்டீங்க. இதை பார்த்துட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம ஏன் இப்படி செஞ்சோம்னு திருத்திக்கிறவங்க உங்களுக்கு நன்றி, கோடான கோடி நன்றி சொல்கிறேன். அந்த சிவபாபா உங்களை காப்பாற்றட்டும். சிவத்தந்தை நீங்கள் திருந்துறவங்க அனைவருக்கும் துணை இருப்பார். நன்றி நன்றி. அந்த குடிக்க மறக்கிறவங்களுக்கு கோடான கோடி உங்களுக்கு நன்றி. பிரபஞ்சத்தின் மூலமாக சொல்கிறேன், உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். குடும்பத்தை பாருங்கள். ஓம் சாந்தி.